அமைச்சருடனான பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டப்படாததால ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுடைய போராட்டம் 2வது நாளாக நீடித்து வருது. கேரளால இருந்து தமிழகத்துக்கு இயக்கப்படும் ஆம்னி பஸ்களுக்கு நேஷனல் பர்மிட் இருந்தும் கூட கேரள அரசு 70 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது. இந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதை கண்டித்து கேரளாவுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்குவதை உடனடியா நிறுத்தியிருக்காங்க. நவம்பர் 10ஆம் தேதி முதல் தமிழகத்திலிருந்து புதுச்சேரி, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இடையே இயக்கப்படும் 600க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளோட சேவையை ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆம்னி பேருந்துகளுக்கு கட்டணம், வரி உட்பட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண தனி பர்மிட் வழங்கும் முறையை கொண்டு வரணும்னு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதற்கிடையில தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அரியலூர்ல சந்தித்து நடத்திய பேச்சுவார்த்தையில முடிவு எட்டப்படாததால ஆம்னி பேருந்துகள் 2வது நாளா இயக்கப்படாம இருக்கு.